ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்து வருகின்றோம். அப்படி ஒரு திருக்கோயிலைத்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். கிருஷ்ணேஸ்வர் ஜோதிலிங்கம் என்பது இந்தியாவின் மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத் மாவட்டத்தில் உள்ள வெரோல் கிராமத்தில் உள்ள ஒரு ஜோதிலிங்க கோயிலாகும். இது 12 ஜோதிலிங்க கோயில்களில் ஒன்றாகும். இந்த கோயில் ஒரு தேசிய பாதுகாக்கப்பட்ட ஸ்தலம். இது எல்லோரா குகையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிலும், அவுரங்காபாத் நகரிலிருந்து வடமேற்கே 30 கிலோமீட்டர் தொலைவிலும், மும்பையிலிருந்து கிழக்கு வடகிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்றது. கிருஷ்ணேஸ்வர் பற்றிய விவரங்கள் சிவபுராணம், ஸ்கந்தபுராணம், ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கிருஷ்ணேஸ்வரா என்ற சொல்லுக்கு கருணையின் இறைவன் என்று பொருள். இந்த கோயில் அமைப்பு 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளில் டெல்லி சுல்தானகத்தால் அழிக்கப்பட்டது. முகலாய மராட்டிய மோதலின் போது இந்த கோயில் பல சுற்று மறுகட்டமைப்புகளுக்கு உட்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் அழிக்கப்பட்டது. சிவாஜியின் தாத்தா மலோஜி போஸ்லே 16ஆம் நூற்றாண்டில் இதை முதலில் மீட்டெடுத்து முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்தூரின் ராணி கௌதமாபாய் ஹோல்கரின் நிதியுதவியின் கீழ் 1729ஆம் ஆண்டில் அதன் தற்போதைய வடிவத்திற்கு மீண்டும் கட்டினார். இது தற்போது இந்துக்களின் முக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான யாத்திரை தலமாக அமைந்திருக்கின்றது. தினமும் நீண்ட பக்தர்களை இது ஈர்க்கின்றது. கோயில் வளாகத்திலும் அதன் உள்ளறைகளிலும் யார் வேண்டுமானாலும் நுழையலாம். ஆனால் கோயிலின் கருவறைக்குள் கர்ப்பகிரகத்திற்குள் நுழைய உள்ளூர் இந்து பாரம்பரியம் ஆண்கள் வெறுங்கையுடன் தான் செல்ல வேண்டும் என்று கூறுகின்றது. கிருஷ்ணேஸ்வர் ஜோதிலிங்கத்தை பற்றிய கதை புராணங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. தென்னாட்டில் தேவகிரி மலைக்கு அருகில் சுதர்மா என்ற மிகவும் புத்திசாலித்தனமான துறவி ஒருவர் பிராமணர் வசித்து வந்தார். அவரது மனைவியின் பெயர் சுதேகா. இருவரும் ஒருவருக்கொரு மிகுந்த அன்பு கொண்டிருந்தார்கள். அவளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் அவளுக்கு குழந்தைகள் மட்டும் இல்லை. சுதேகாவின் வயிற்றிலிருந்து குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்று ஜோதிட கணக்கீடுகள் காட்டின. சுதேகாவுக்கு குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருந்தது. அவள் சுதர்மாவை தனது தங்கையை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினார். முதலில் சுதர்மா இதை விரும்பவில்லை. ஆனால் இறுதியில் அவர் தனது மனைவியின் வற்புறுத்தலுக்கு அடிபணிய வேண்டியிருந்தது. அவளது வேண்டுகோளை அவரால் எதிர்க்க முடியவில்லை. அவர் தனது மனைவியின் தங்கை குஷ்மாவை மணந்து வீட்டிற்கு அழைத்து வந்தார். குஷ்மா மிகவும் அடக்கமான மற்றும் நல்லொழுக்கமுள்ள பெண்ணாக இருந்தாள். அவள் ஒரு தீவிர சிவபக்தி. ஒவ்வொரு நாளும் அவள் 100க்கும் உரிய பூமிக்குரிய சிவலிங்கங்களை செய்து உண்மையான பக்தியுடன் வழிபட்டார். சில நாட்களுக்கு பிறகு அவள் வயிற்றில் இருந்து மிகவும் அழகான மற்றும் ஆரோக்கியமான குழந்தையை சிவன் பிறக்க வைத்தார். குழந்தையை பிறந்தவுடன் சுதேகா மற்றும் குஷ்மா இருவரின் மகிழ்ச்சிக்கும் முடிவே இல்லை. அவளின் நாட்கள் மிகவும் வசதியாகத்தான் கழிந்தன. சிறிது நேரத்திற்கு பிறகு சுதேகாவில் மனதில் ஒரு கெட்ட எண்ணம் பிறந்தது. அவள் நினைத்தால், இந்த வீட்டில் எனக்கு எதுவும் இல்லை, இங்குள்ள அனைத்தும் ஊடுருவிவிட்டன. அவள் என் கணவரையும் கட்டுப்படுத்தினாள், குழந்தையும் அவளுடையது என்ற தீய எண்ணம் அவள் மனதில் மெதுவாக வளரத் தொடங்கியது. இதற்கிடையில் குஷ்மாவின் குழந்தையும் வளர்ந்து கொண்டிருந்தது. மெதுவாக அவன் இளமையாகிவிட்டான். அவனும் திருமணம் செய்து கொண்டான். இறுதியாக ஒரு நாள் குஷ்மாவின் இளம் மகனை இரவில் தூங்கிக் கொண்டிருந்த போது சுதேகா கொண்டாள். அவள் அவனது உடலை எடுத்து குஷ்மா தினமும் பூமிக்குரிய சிவலிங்கங்களை மூழ்கடிக்கும் அதே குளத்தில் வீசினாள். காலையில் அனைவருக்கும் அது தெரிய வந்தது. வீடு முழுவதும் குழப்பம் நிலவியது. சுதர்மாவும் அவரது மருமகளும் தலையில் எடுத்துக்கொண்டு கசப்புடன் அழத் தொடங்கினார்கள். ஆனால் குஷ்மா வழக்கம் போல் எதுவும் நடக்காது போல் சிவ வழிபாட்டில் இருந்தார். பூஜை முடிந்த பிறகு மரணமடைந்த சிவலிங்கங்களை குளத்தில் விட அவள் புறப்பட்டாள். அவள் குளத்திலிருந்து திரும்ப தொடங்கிய போது அவருடைய அன்பு மகன் குளத்தில் உள்ளே இருந்து வெளியே வருவதைக் கண்டார். அவன் குஷ்மாவின் காலில் விழுந்தான். அதே நேரத்தில் அருகில் எங்கே இருப்பது போல் சிவனும் அங்கே தோன்றி குஷ்மாவிடம் ஒரு வரம் கேட்கச் சொன்னார்கள். சுதேகாவின் கொடூரமான செயலால் அவன் மிகவும் கோபமடைந்தான். தன் திருசூலத்தால் அவர் தொண்டையை அறுத்து விட அவன் ஆவலாக இருந்தான். குஷ்மா தன் கைகளை கூப்பி சிவனிடம் சொன்னார், பிரபு, நீ என்னுடன் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த துரதிருஷ்டமான என் சகோதரியை மன்னி. அவள் ஒரு கொடிய பாவத்தை செய்திருக்கின்றார். ஆனால் உன் கருணையால் என் மகனை நான் திரும்பப் பெற்றேன். இப்போது அவளை மன்னிப்பாயாக என்ற ஆண்டவரே, மக்களின் நலனுக்காக நீங்கள் இந்த இடத்தில் என்றென்றும் வாழ வேண்டும் என்று எனக்கு ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று இருக்கிறது என்று கூறினார். இந்த 2 விஷயங்களையும் சிவன் ஏற்றுக்கொண்டார். ஜோதிலிங்க வடிவத்தில் தோன்றி அங்கேயே வாழத் தொடங்கினார். சதி சிவபக்தர் குஷ்மாவின் வழிபாட்டின் காரணமாக அவர் இங்கு குஷ்மேஸ்வர் மகாதேவ் என்றும் அறியப்படுகின்றார். வாருங்கள் அன்புகளே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசனம் செய்து நன்மை பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம்.
காந்தாய கல்யாண நிதியேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அன்பு நண்பர்களே, இந்த தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும், எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும், அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும். நிறை குறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும், தங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அதனை ஷேர் செய்யவும். இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும். தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை. இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.